ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 29th. நிறைய யூடியூப் ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆகி இருக்குது சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு சனிப்பெயர்ச்சிக்காக பார்க்கணுமோ இல்லையோ, ஒரு விஷயம் என்ன பேசிக்காக அப்படின்னா 29 கூட்டினா 11 இல்லையா. சனி பகவான் வந்து சம் பொசிஷன் அந்த டிரான்சிட் வந்து 11th பொசிஷனோ 12th பொசிஷனோ சம்திங் அந்த மாதிரி தான் போறாரு. ஸோ ஐ ஃபெல் சம்வேர் இட் இஸ் லைக் 11 மாஸ்டர் நம்பர். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ் மேலே பிளானட்ஸில் நிறைய இந்த ஹெவி ஷிஃப்ட் நடக்கும்போது நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அதனுடைய தாக்கம் எப்படின்னாலும் இருக்கும். ஸோ தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட் அண்ட் தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி ஷிஃப்ட். ஸோ இதை என்னன்னு ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரீடிங். இந்த ரீடிங் பேரே நான் 11 தான் வச்சுருக்கேன். 11 காஸ்மிக் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்டு எடுத்த உடனேயே வந்து என்ன வந்துச்சுன்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உடனே குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் இட் இஸ் லைக் அ பவர் கப்பல், டிவைன் கப்பல், கிங் அண்ட் குவீன். It could be soulmate or it could be twin flames. I don't want to stick to the labels. அதை பிடிச்சிட்டு தொங்காம ரெண்டு பேரும் தேர் ஈக்குவல் டு ஈச் அதர். அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு கப்பல், ஒருத்தரோட க்ரோத்துக்கு இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணக்கூடிய கப்பல், ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மதிப்பு, மரியாதை, லவ், ஸ்னேகம் எல்லாத்தையுமே பரஸ்பரம் பரிமாறிக்கக்கூடிய ஒரு கப்பல். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ தே ஆர் கம்மிங் இன் டு யூனியன், தே ஆர் ஹேப்பனிங் டு மீட் ஈச் அதர். இந்த 11 காஸ்மிக் ஷிஃப்டில் இது எல்லாமே நடக்குது. அடுத்த கார்டு பாருங்க, உடனே 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன, இதில் தனித்தனியாக வந்தாங்க, இதில் சேர்ந்தே வந்துட்டாங்க. ஓகேயா, சேர்ந்தே வந்திருக்காங்க. கீழே பார்த்தா 10 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன, ஆல் தேர் ட்ரீம்ஸ் கம்மிங் ட்ரூ இல்லையா. ஸோ அவங்களோட ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டியில் வாழ்கிறாங்க. தே ஆர் பிகமிங் அ பவர் கப்பிள் டுகெதர். இது ரெண்டும் நமக்கு, எனக்கு நீ உனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பருவம். அதுக்கப்புறம் இது சேர்ந்த பருவம். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ரெண்டு டிவைன் கவுண்டர் பார்ட்டும் அந்த கப்பலும் இணையிறாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டை ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ரிலாக்ஸ்டாக அவங்க போக்கிலே அவங்க இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. இந்த சொசைட்டிக்காக எல்லாம் போட்டு அவங்கள மாஸ்க் பண்ணவோ ஜெயில் பண்ணவோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இன்னர் சைல்டுக்காக தான் அவங்க லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னர் சைல்டு எதை வாழ ஆசைப்படுதோ அதை அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அடல்ட்டாக இருந்து, ஃபிசிக்கல் ஃபார்மில் அடல்ட்டாக இருந்து. ஓகே, அது போக தே ஆர் ஹேவிங் சைல்டு ஆல்சோ. ஏன்னா இந்த சாட்டர்ன் டிரான்சிட் வந்து 2.5 years இருக்கும் இல்லையா இன்னும். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக சைல்டு பர்த் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த 11 காஸ்மிக் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ அப்படின்னா நிறைய ப்ரெக்னன்சிஸ் நடக்கும்ல. ஸோ ஹாப்பி ஃபேமிலி அந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க எல்லாருமே. அடுத்தது வந்து ஃபூல் கார்டு. இந்த ஃபூல் கார்டு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நடந்துருச்சு, எதுக்கு அதையே உட்காந்து நினச்சிட்டு இருக்கணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டாக் வந்து ஓனர்கிட்ட எப்படி சரண்டர் ஆகுமோ அது மாதிரி நாம வந்து நம்மளோட இறைத்தன்மை கிட்ட, கடவுள்கிட்ட சரண்டர் ஆகும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு எல்லாரும். ஸோ அந்த மாதிரி தான் பழைய அந்த கார்மிக் பேரேஜ் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் வந்து கடவுள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுமோ, எதெல்லாம் லெட்கோன்னு பிரபஞ்சத்திட்ட கொடுக்கணுமோ எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃப்ரம் ஆல் திஸ் கிளச்சஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி கர்மாஸ், அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே லேசாக காற்று மாதிரி இருக்க மனுஷனாக உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு உங்கள் மனசு லேசாக்கிட்டு கடவுளை பாதத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டு யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் அகெயின் அ நியூ லைஃப். ஓகேயா. ஸோ இதுவுமே எனக்கு தோணுச்சு. அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா மூன் கார்டு. மூன் கார்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மூனுக்கும் வந்து நம்ம 7 சக்ராஸுக்கும் பயங்கர தொடர்புண்டு. மூன் வந்து இங்களா நாடி பிங்களா நாடியில் அந்த பெண்மைக்கான நாடி இங்களா நாடின்னு சொல்லுவோம். அந்த நாடிக்கான ஆள் யாருன்னா வந்து நிலா. ஓகேயா. அதனாலதான் நம்ம மனசோட தொடர்புடைய ஆள் நிலா. அப்போ அந்த 7 சக்கரமும் கிளன்ஸ் ஆகணும்னா சந்திர நாடி நல்லா வேலை செய்யும். அந்த 7 சக்கரமும் பிரைட்டா ஷைன் ஆகணும், நல்லா ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியில இருக்கணும்னா சூரிய நாடி நல்லா வேலை செய்யணும். இப்போ கம்ப்ளீட் கிளன்சிங் நடக்கிறனால சந்திர நாடி ஆக்டிவா இருக்கு.
இன்னொன்னு எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது கிளென்ஸ் ஆகுறனால எல்லாமே நீங்க ஆல்ரெடி வேற ஃபூலா இருக்கும்போதே எதெல்லாம் வேண்டாமோ அது பிரபஞ்சத்திட்ட விட்டுட்டீங்க லெட் கோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ல ஆப்டிமிசத்துல எப்பவுமே ஒரு நல்ல சிந்தனைகள்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்க நினைக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களை பவர் செட் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஒரு டைம் பீரியட். இந்த காஸ்மிக் ஷிஃப்ட்ல அதெல்லாம் நடக்குது. ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கும் போது உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க நடவடிக்கை நடந்துக்கிறது பிடிக்கலன்னா கூட அவங்ககிட்ட இருந்து விலகி நீங்க அமைதியா இருக்க கத்துக்கிறீங்களே தவிர அவங்கள பத்தி நெகட்டிவா எதையும் நினைக்க கூடாது, நெகட்டிவா யோசிக்க கூடாது, நெகட்டிவா எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப காஷியஸா இருக்க கத்துக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய மாற்றங்கள் தானே, டிராஸ்டிக் சேஞ்சஸ் தானே லைஃப்ல. ஸோ இதுதான் இந்த காஸ்மிக் ஷிஃப்ட். இவ்வளோ நிறைய விஷயங்கள் மாற்றங்களை நமக்குள்ள கலெக்டிவ்குள்ள கம்ப்ளீட் கலெக்டிவ்குள்ள கொண்டு வருது. அடுத்து வந்து நிறைய ஆரக்கல் கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். ஆரக்கல் கார்ட்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டே ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்டே என்னன்னா வெட்டிங். ஸோ இந்த டிரான்சிட் இந்த காஸ்மிக் ஷிஃப்ட் நிறைய யூனியன்ஸ் கொண்டு வருது, நிறைய வெட்டிங்கை கொண்டு வருது. ஸோ அதுவும் எனக்கு தோணுது. இன்னொன்று, ஆல்ரெடி இருக்கிற வெட்டிங் விச் இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அதை எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணுது, அதுவும் எனக்கு தெரியுது. எதெல்லாம் அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப்பாக நியூ எர்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குமோ, எதெல்லாம் இப்போ அப்கமிங் ஜெனரேஷன்ஸ் இருப்பாங்களே, ஆஃப் ஸ்ப்ரிங் ஜெனரேஷன்ஸ், அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரியே நமக்கும் அமைஞ்சா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு எதை ஆசைப்படுறாங்களோ, கண்டிப்பாக எல்லாருமே அன்கண்டிஷனல் லவ் தான் அப்படி ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரபஞ்சத்தில் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ தட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் வெட்டிங் அண்ட் தட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் பிரேக்கப் அண்ட் லீகல் ஃபுல் ஸ்டாப். ஓகே, அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ நீட். இது வந்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்ல இருந்து கிடைச்ச ஒரு என்ன சொல்றது ஆரக்கல் மெசேஜ் வாசிக்கிறேன். Instead of wasting your energy on that which cannot be changed, you need to focus on that which can be created, planted and manifested. எப்பவுமே வந்து என்னுடைய ரியாஸ் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தருவான். என்ன சொல்லி தருவான்னா, புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆல்ரெடி இந்த இடத்துல பழைய விஷயம் இருக்கு, இந்த பழைய விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்றதுலேயே எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதான். இப்படி சென்டர்ல இருந்து புதுசா அந்த விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே வா. அப்படிங்கும்போது அந்த புதுசா உருவாக்குன விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருமா, ஆல்ரெடி பழசு பின்னாடி தள்ளிக்கிட்டே வந்துடும் அது. அப்போ பழசு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். ஆக்சுவலா அந்த பழசு அழிய அதாவது புதுசு உருவாக பழசு அழிஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம எனர்ஜி எல்லாம் புதுசா பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்னா அது ப்ரொடெக்டிவ் எனர்ஜி, அதனால நிறைய நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அதை விட்டுட்டு பழசை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அது டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி, நம்மளுக்கும் நஷ்டம், அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். புதுசாக பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, பழசை அழிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாதுங்கிறது தான் இது பாயிண்ட். அடுத்தது வந்து எனக்கு என்ன மெசேஜ்னா, இது வந்து ஆகமா ஆர்க்கல். எந்த யூனிவர்சல் லாவில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, லா ஆஃப் ப்ரேயர் அண்ட் லா ஆஃப் மெடிடேஷன். Prayer is a conscious, concerted effort to commune with the consciousness of life and its creator, and thus we speak to God. Meditation is the freeing and emptying of ourselves to the source of all life and demonstrating that we are anxious for enlightenment and guidance. ப்ரேயர்னா ரொம்ப சிம்பிள். ப்ரேயர்னா நம்ம கடவுள்கிட்ட பேசுறது, மெடிடேஷன்னா கடவுள் நம்ம கிட்ட பேசுறது, அவ்வளோதான். ஓகேயா? ப்ரேயரில் நம்ம என்ன கேட்குறோமோ, எனக்கு இதை வேணும் அதை வேணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும், இதெல்லாம் கேட்குறோம்ல, அதுக்கான முதல் ஸ்டெப்பு மெடிடேஷன். கடவுள் அதுக்கான கைடன்ஸு எப்படி வாழணுங்கிற வழி பிளான் எல்லாம் நமக்கு போட்டு தருவார். அதை கேட்குறதுக்கு நம்ம தயாராகணும். அதை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான் படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு வந்தோம்னா, ஏன்னா அது கடவுள் கொடுக்குற பிளான் சக்ஸஸ் ஆயிடும். நீ எதை கேட்டியோ அது நடந்துடும், மேனிஃபெஸ்ட் ஆயிடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ கடவுள் இப்போதைக்கு பிரபஞ்ச விதியில் எதில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு? லா ஆஃப் ப்ரேயர் அண்ட் லா ஆஃப் மெடிடேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு பாருங்க, இந்த லா ஆஃப் ப்ரேயர் அண்ட் லா ஆஃப் மெடிடேஷன் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மந்திரம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த அஃபர்மேஷன்ஸு அப்படிங்கிறத தாண்டி
ஸ்பெல் காஸ்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பெல் காஸ்டிங் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்ல. ஸ்பெல் காஸ்டிங்லயே 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெல் காஸ்டிங் இருக்கு. ஓகேயா? ஸோ அதெல்லாம் நம்ம வேணா விட்டுருவோம் இப்போ. நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸுக்கும், மந்த்ராஸ்க்கும் வருவோம். அப்புறம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு வருவோம். அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா, நம்ம உணர்வுகளோட கலந்து நமக்கு என்ன வேணும்னு நெனைக்கிறோமோ, அத சென்டென்ஸா எழுதி வச்சுக்கிட்டு, நம்ம ஹார்ட் ஃபெல்ட் ஃபீலிங்ஸோட ஆத்மார்த்தமா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி கேட்கிற விஷயங்கள் தான் அஃபர்மேஷன்ஸ். திருப்பி, திருப்பி, திருப்பி அத ரிப்பீட் பண்ணும்போது அஃபர்மேஷன்ஸாக ஆகுது. ஓகேயா? இதே இது வந்து ஸ்பெல் காஸ்டிங்னா என்னன்னா, முந்தி ஒருத்தவங்க ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி, அதே மாதிரி ஸ்பெல் காஸ்ட் பண்ணி, அதே விஷயங்கள கலெக்ட் பண்ணி ஸ்பெல் காஸ்ட் பண்ணும்போது, அதே விஷயம் நடக்கும். அது டார்க்குக்காக யூஸ் பண்றோமா, ஒயிட் மேஜிக்காக யூஸ் பண்றோமாங்கிறது தான் மேட்டர் இருக்கு. அது அவங்கவங்க மனசாட்சிய பொறுத்த விஷயம். நான்லாம் ஒயிட் மேஜிக் இல்லாம டார்க் மேஜிக் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகேயா? ஸோ இது ஸ்பெல் காஸ்டிங். இதுக்கு அடுத்து மந்திர ஜபம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மந்திரங்கள உச்சரிக்கிறோம்ல. அந்த மந்திரத்திலேயே ஷியா, 2வது சியா, ஜாவா இதெல்லாம் போட்டிருக்கும். ஸோ அந்தந்த சமஸ்கிருத லெட்டரினுடைய உச்சரிப்புக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அந்த வைப்ரேஷனுடைய கலெக்டிவ் தான் மந்திரம் இல்லையா? நீங்க அந்த மந்திரத்த ஃபுல்லா ரிசைட் பண்ணி முடிக்கும்போது, சொல்லி முடிக்கும்போது, அந்த மந்திரத்துல நீங்க உச்சரிப்பு எப்படி பண்றீங்கங்கிறது பிரபஞ்சத்துக்கு எப்படி போதோ, அதுக்கு ஒவ்வொரு அதிர்வலை இருக்கு. அந்த அதிர்வலைக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எப்படி சொல்றது? விஷயத்த ஈர்க்கிறதுக்கான சக்தி இருக்கு. ஸோ அதுதான் மந்திரத்தினுடைய பலன். ஸோ இப்போ இந்த ஸ்பெல் காஸ்டிங், அஃபர்மேஷன்ஸ், மந்திரம் அண்ட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இது 3ல நான் என்ன சொல்லுவேன்னா, மந்திரம் அண்ட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல். ஸ்விட்ச் வேர்டு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்விட்ச் வேர்ட வந்து ஆ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப மணி வேணும் அப்படின்னு சொன்னா, வுல்ஃப் மேஜிக், டிவைன் கவுண்ட் இத சொல்லிட்டே இருந்தோம்னா, அது போக அந்த மணி நமக்கு யூனிவர்ஸ்ல இருந்து கீழ விழுகிற மாதிரி இருக்கிற மாரி நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டே சொல்லும்போது, அந்த ஸ்விட்ச் வேர்ட் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வுல்ஃப், மேஜிக் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வலை இருக்கு. அந்த ஒவ்வொரு அதிர்வலையும் பிரபஞ்சத்துல அதுக்கான ஈர்ப்பு சக்தி என்ன இருக்குன்னா, மணிய கிராப் பண்றதுக்கான ஈர்ப்பு சக்தி இருக்கும். மணி உங்ககிட்ட வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ், டோர்ஸ ஓப்பன் பண்றதுக்கான ஈர்ப்பு சக்தி இருக்கு. இது ஒவ்வொன்னையும் சாதிச்சுட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கும். ஓகேயா? இது வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி இந்த மந்திரம்ங்கிறது அத்தன தடைகளையும் உடைச்சு, நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ண வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இது வேணும்னு நீங்க மனசுல நெனச்சுக்கிட்டு, அந்த மந்திரத்த 108 தரம் அதுக்கு நீங்க பலிக்கும்னு நெனைக்க வேண்டாம், பலிக்காதுன்னு நெனைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். 108 தடவ சொன்னா நடந்துரும். அப்பன்னா நீங்க 108 தடவ அத கடவுள நம்பி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துரும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் மந்திரம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இப்ப ரொம்ப ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சு 2, 3 மந்த்ஸா இந்த மந்திர ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப பாப்புலர் ஆயிட்டே வருது. ஸோ அப்ப நான் என்ன கேட்கிறேன், தட் கம்ஸ் அண்டர் லா ஆஃப் பிரேயர். இட் டஸ் நாட் கம் அண்டர் லா ஆஃப் மெடிடேஷன், பட் இட் கம்ஸ் அண்டர் லா ஆஃப் பிரேயர். ஏன்னா இட் இஸ் சோ எஃபெக்டிவ் தட் நீங்க அதை கேட்டீங்கன்னாலே கடவுள் பேசுறது கேட்டு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அதெல்லாம் வேண்டாம். கடவுளே டைரக்ட்டா செஞ்சு அது எண்ட் ப்ராடக்ட் உங்க கையில குடுத்துடுறாரு. ஸோ மத்ததுல எல்லாம் நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு, நம்ம செய்ய வேண்டியிருக்குல்ல. ஸோ பீப்பிள் ஸ்டார்டட் பிலீவிங் தட் மந்த்ரா. இட்ஸ் நாட் ஸ்டார்டட் பிலீவிங், இட்ஸ் ட்ரூ ஆல்சோ. மந்த்ராஸ் ஆர் மச் மோர் எஃபெக்டிவ் தென் எனி அதர் மெத்தடாலஜி. ஸோ இது வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 108 தடவ ஒரு மந்திரத்தையோ, 1008 தடவ ஒரு மந்திரத்தையோ சொல்லிட்டோம்னா, ஆனா அது கரெக்ட்டான ப்ரொனவுன்சியேஷன்ல இருக்கணும். உங்க ப்ரொனவுன்சியேஷன் மாறி போச்சுன்னா, அதிர்வலை மாறிரும். அது ஈர்க்கிற விஷயமும் மாறிரும். அதுவும் இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நவடேஸ் லா ஆஃப் பிரேயர் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர், எஸ்பெஷலி மந்த்ராஸ். அடுத்தது கார்டு வந்து என்னன்னா, இது வந்து டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா எனக்கு கண்ணு தெரியல. True friends aren't the ones who make your problem disappear. They are the ones who don't disappear while facing a problem. தெரியுதா? இது வந்து அப்போ உங்களுக்கு இந்த காஸ்மிக் ஷிஃப்ட்ல நிறைய என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்.
இல்ல அந்த பர்ட்டிகுலர் ஒரு ஃப்ரெண்ட் நீங்க வந்து நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, உங்களோட மனசுல எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி இருந்தாதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுற தகுதி கூட இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன நீங்க மீட் பண்றதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. நல்ல நட்பு ரீதியா க்ளோஸ் ஆகுறதுக்கான சான்ஸும் நெறைய இருக்கு. இது உங்க டிவைன் மாஸ்குலினோட அட்வைஸ் உங்களுக்கு. If you keep noticing the same things happening, pay attention to its signs. Pay attention to it. Signs are there as universal messages for you. ஏதோ ஒண்ணு திருப்பி திருப்பி உங்க லைஃப்ல நீங்க நோட்டீஸ் பண்ற மாரியே நடக்குதுன்னா, அது தயவு செஞ்சு அது கவனம் குடுங்க. அது என்னன்னு கவனிங்க. அதெல்லாம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற சைன்ஸா இருக்கலாம். அப்படிதான் உங்கள்ட்ட பிரபஞ்சம் கம்யூனிகேட் பண்ணும். அப்படிங்கிறத தான் இந்த கார்ட் சொல்லுது. உங்க டிவைன் மாஸ்குலின் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஓகே கைஸ், இதுதான் 11/11 காஸ்மிக் ஷிஃப்ட்டுக்கான ரீடிங். இனி அடுத்து ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னங்கிற ரீடிங்ல பார்ப்போம். அன்டில் தென் பை.